அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான தோழர்களே, இந்த விவசாயம் என்பது நபிமார்கள், மாபெரும் அறிஞர்கள், உலமாக்கள் விரும்பி செய்த ஒரு விவசாயமாகும். அதை நாமும் செய்வது நமக்கு நிச்சயமாக நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கிறது என்பதால் பயிர்கள், தென்னை மரம், கரும்பு சாகுபடி மற்றும் எத்தனையோ விதமான விவசாயங்கள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்களும் எங்கள் வீட்டை சுற்றியுள்ள பகுதியில் விவசாயம் செய்திருக்கிறோம். என்ன விவசாயம் சொன்னால், தென்னை, மாமரம், சப்போட்டா போன்ற மரங்களை வைத்திருக்கிறோம். நபிமார்கள் பரக்கத்து நிறைந்த வியாபாரமாக இதை சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மளுடைய இந்த விவசாயத்திலும் பரக்கத்தை செய்ய வேண்டும் என்று நாம் அனைவரும் துஆ செய்ய வேண்டும். அதோடு முடிந்தால் நாமும் முடிந்த அளவு விவசாயம் செய்ய வேண்டும். முதல் நபியான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே விவசாயம் செய்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. நிறைய நபிமார்கள் விவசாயம் செய்திருக்கிறார்கள். அதில் பரக்கத்து இருக்கிறது என்பதாகவும் அல் குர்ஆன் ஹதீஸின் வாயிலாக நாம் காணுகிறோம். ஆகவே சிறப்பான இந்த விவசாயத்தை நாமும் செய்வதற்கு நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம் என்பதால் நாமும் இதை செய்ய வேண்டும். இப்போது எங்களது இடத்திலே தென்னை மரங்கள் நடப்படுகிறது. அதன் அடிப்படையில் இன்றும் பல தென்னை மரங்கள் நடப்பட்டு இன்ஷா அல்லாஹ் அதிகமான மகசூல் தந்து பரக்கத்து நிறைந்த விவசாயமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் துஆ செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.